ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கடைசி உலகப்போர். ஹிப்ஹாப் ஆதி அவங்களுடைய டைரக்ஷனில் அவரே நடித்து இசையமைச்சு வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கடைசி உலகப்போர். கடைசி உலகப்போர் படத்தினுடைய டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி, அவரே வந்து லீட் ரோலையும் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டரும் ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் தான். இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அருண் ராஜா அண்ட் படத்தினுடைய எடிட்டர் பிரதீப் ஈராகவ். அண்ட் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஹிப்ஹாப் ஆதியோட சேர்ந்து அனேகா, நாசர், நட்ராஜன், நட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அண்ட் அவரோட சேர்ந்து முனிஷ்காந்த், ஷாரா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, இது ஒரு ஃபேண்டசியா எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். 2028 இஃப் இன் கேஸ் உலக போர் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ படத்தினுடைய ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு யூஎன்ஓ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரே கண்ட்ரோலில் கொண்டு வரணும், இந்த மாதிரிலாம் இருக்க வேணால் எல்லா கண்ட்ரியும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது அதுக்கு வந்துட்டு உடன்பட்டு வராத 2 கண்ட்ரியாக வந்து சைனாவும் ரஷ்யாவும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து அண்ட் அதோட இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷனை வந்து அவங்க கொண்டு வராங்க. அதில் இந்தியாவை சேர சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஒத்துக்காத சமயத்தில் கடைசியாக போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய இந்தியாவில் அவங்க பாம் அதெல்லாம் போடுறாங்க. அண்ட் பக்கத்துலேயே ஸ்ரீலங்கா இருக்கிறதுனால ஸ்ரீலங்காவும் அவங்களதில் கனெக்டடாக இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கில் இருக்கிறதுனால அவங்களும் இந்தியாவுக்குள்ளே முக்கியமாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவி அவங்களும் ஒரு பக்கம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு வந்து மொத்தமாக அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கான்செப்டில் எடுத்துருக்காங்க. அதில் ஒரு இடம் மட்டும், ஒரு சில இடங்கள் மட்டும் அப்படியே இருக்குது. அதை வந்து பாதுகாத்து அதில் உயிர் போனவங்களெல்லாம் விட்டுட்டு அதுலேருந்து தப்பிச்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒரு பக்கம் அப்படின்ட்டு. இதில் வந்து ஹிப்ஹாப் ஆதி ஹீரோவாக இருக்கிறதுனால அப்படி ஊட்டியில் அந்த மலைப்பிரதேசத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எல்லாரையும் மீட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு சிஎம்மா நாசர் அவர்கள், நாசருக்கு வந்துட்டு ரொம்ப நெருங்கின சொந்தமாக நட்ராஜன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. இஸ் லைக் கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி. அண்ட் நாசர் அவங்க பொண்ணு வந்து அனகா நடிச்சிருக்காங்க. அனகாவை லவ் பண்ணக்கூடிய கேரக்டரில் ஹிப்ஹாப் ஆதி. இந்த ப்ராசஸ் நடக்குது. அண்ட் இதுக்கு வந்துட்டு போர் வருதுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் காட்டுறாங்க. ஸோ எங்கெங்கேயும் பாம்பு போடுறாங்க, மெட்ரோவில் போடுறாங்க, அங்கே இங்கே நடக்குது. அப்படியே அதுக்கான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதை தாண்டி மக்கள் எப்படி பாதுகாக்கணும், மக்களுடைய ஒரு பக்கம் வந்து அவங்களும் ஃபுல்லாக அதிருப்தியில் இருக்கிறாங்க, அதை என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்காக இவர் வந்து ஹிப்ஹாப் ஆதி வந்து ஐடியாலாம் கொடுக்குறாரு. ஏன்னா சிஎம்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால பொண்ணு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்றதுனால பொண்ணு லவர், அதனால் ஹிப்ஹாப் ஆதி ஒரு சில ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியா எந்த அளவுக்கு அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நட்ராஜ் அவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள், அவர் வந்து நிறைய அங்கங்கே நிறைய பிளாக் ஆகிருக்கும். ஸோ சிஎம்கான எல்லா வேலையும் இவர் பார்க்குறாரும் போது நல்லதுலேருந்து கெட்டதுலேருந்து எல்லாமே இவர் கையில் தான் வந்து நடக்கும். அதுக்கான வேலைகள் அங்கங்கே மறைச்சி வச்சதெல்லாம் வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அண்ட் இந்த மாதிரி ரிப்பப்ளிக் அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எப்படி பதிலுக்கு அட்டாக் பண்ணுறதுன்றதுக்காக அந்த விஷயங்களை ஒரு பக்கம் பார்க்குறாரு. அண்ட் இதுக்கு நடுவில் வந்து ஷாரா வந்து கொஞ்சம் நடுவில் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ மொத்தத்தில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கில் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்ததுன்னா உலக அளவில் எப்படி வந்து ஒரு போர் வரும், அந்த போர் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய கண்ட்ரி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், முக்கியமாக நம்மளுடைய ஸ்டேட் அதில் வந்து எப்படி பாதிக்கப்படுது. ஒரு போர் அப்படின்ற விஷயம் நடக்கும்போது நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து ஒரு ஒன்று சேர்ந்து நம்மளுடைய மனித தன்மையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்டில் ஹியூமானிட்டியும் அப்புறம் பீயிங் எ ஹியூமன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்செப்டை எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இந்த படம் வந்து தெரியுது. ஸோ ஹிப்ஹாப் ஆதி அவர்களே வந்து லீட் ரோலில், இது வந்து அவருடைய 8வது திரைப்படம். அண்ட் இந்த படங்களில் வந்து அவருடைய கேரக்டர்ஸ் ஆளாளுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் எல்லாமே வந்து பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் வந்து நட்ராஜன் அவங்களது இருக்குது. மற்றபடி முனிஷ்காந்தாக இருக்கட்டும் அண்ட் அங்கங்கே வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சீரியஸாக போகிறதுல அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோவும் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் ஹிப்ஹாப் ஆதியே வந்து படத்துக்கு மியூசிக்ன்றதுனால அவருடைய ஹிப்ஹாப் அந்த ஸ்டைல்லையே வந்து பாடல்களும் அமைஞ்சிருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தினுடைய டைரக்டராகவும் அவருடைய வேலையை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் கடைசி
உலக போர் அப்படின்றது ஒரு லாஜிக் இல்லாமல் போய் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கலாம். சரி, ஓகே, ஹிப்ஹாப் அது பிடிக்கும், அவருடைய மேக்கிங் ஸ்டைல் பிடிக்குன்றவங்களுக்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் ஐயோ இது ஏன் இப்படி இருந்தது, இது ஏன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணுற படமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லை, எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக பார்த்துட்டு வந்து கடைசியாக அதில் வரக்கூடிய ஒரு நல்ல மெசேஜ், ஹியூமானிட்டியை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள்.